ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவ வசனம் யோசுவா 24 அதிகாரம் 15 வசனம். யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நாற்பது வருடங்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த பிறகு இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் புதிய தேசத்தின் விளிம்பில் நிற்கின்றனர். அவர்கள் தேசத்திற்குள் பிரவேசித்த பின்னர் அவர்களின் தலைவனான யோசுவா அவர்களுக்கு ஒரு சவாலான தேர்வை அறிவிக்கின்றார். கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமம் உண்மையாய் சேவியுங்கள் என்கிறார். உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிடவும் எச்சரிக்கிறார். மேலும் யோசுவா கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாதாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று கூறுகிறார். ஒவ்வொரு புதிய நாளையும் நாம் தொடங்கும் போது பல தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். தேவனை முன்னிறுத்தி நாம் எடுக்கும் தீர்மானங்களில் தேவன் மகிமைப்படுவார். தேவனை பின்பற்ற கற்றுக்கொள்வதற்கான படிகள் சிலவற்றை பார்ப்போம். முதலாவதாக உறுதியாக முடிவெடுத்தல். யோசுவா 24:15 உள்ளது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று உறுதியாக தீர்மானிக்க வேண்டும். இரண்டாவதாக வேதங்களை படித்தல். வேதங்கள் தேவனை புரிந்து கொள்ளவும் ஆவிக்குரிய பலம் பெறவும் உதவுகின்றன. அவற்றை தொடர்ந்து படிப்பது அவசியம். மூன்றாவதாக ஜெபத்தில் உரையாடுதல். ஜெபம் என்பது தேவனுடன் பேசுவது. இது அவருடன் நெருங்கிய உறவை வளர்க்க உதவுகின்றது. நான்காவதாக சுவிசேஷத்தை பின்பற்றுதல். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உங்கள் வாழ்க்கையின் மையமாக வைத்து அதன்படி வாழ்வதை கற்றுக்கொள்ளுங்கள். ஐந்தாவதாக ஆவிக்குரிய பழக்கங்களை உருவாக்குதல். ஜெபம், வேத வாசிப்பு போன்ற ஆரோக்கியமான பழக்கங்களை தினசரி வாழ்வில் கொண்டு வருவது முக்கியமாகும். ஆறாவதாக தேவனுடைய குரலை அடையாளம் காணுதல். அவரது வழிகாட்டுதலை புரிந்து கொண்டு சத்தியத்தை பகுத்தறிய பயிற்சி செய்யுங்கள். ஏழாவதாக சபை வகுப்புகளில் பங்கு பெற்றல். சக விசுவாசிகளுடன் இணைந்து கிறிஸ்துவின் பாதையில் செல்வதற்கான ஊக்கத்தையும் வழிகாட்டுதலையும் பெறுங்கள். இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் தேவனை பின்பற்றும் ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் உருவாக்க முடியும். ஆவியானவரின் வல்லமையினாலே அவரை அனுதினமும் பின்பற்றும் தீர்மானத்தை நாம் எடுக்க பிரயாசப்படுவோம். இன்றைய நாளுக்கான ஜெபம். தகப்பனே, சில சமயங்களில் பல தீர்மானங்களை எடுக்க வேண்டிய நிர்பந்தங்களில் வாழ்க்கை பாரமாக தெரியலாம். உம்மை மகிமைப்படுத்தும் தீர்மானங்களை நாம் எடுக்கும் பொருட்டு எங்களுடைய வழிகளையும் தீர்மானங்களையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, நாம் ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்ற எடுத்த தீர்மானத்தை தொடர்ந்து எமது வாழ்வில் கடைபிடிக்க எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் கர்த்தாவே. ஆமென்.